வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு சாதாரண சினிமா வீடியோ கிடையாது. இது ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணம். ஒரு குழந்தை நடிகனாக ஆரம்பிச்சு, இவன் டைரக்டரோட பையன்னு சொல்லப்பட்டு, இவன் லவ்வர் பாய் தான்னு சொல்லப்பட்டு, இவன் முடிஞ்சிட்டான்னு கூட பேசப்பட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உடைத்து, இன்று தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய அடையாளமாக நிக்கிற ஒரு நடிகனோட கதை. நம்ம தளபதி விஜய். இந்த வீடியோல நாம விஜயோட முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் ஒவ்வொரு கட்டமா, ஒவ்வொரு மாற்றமா, ஒவ்வொரு சரிவும், ஒவ்வொரு எழுச்சியும், தியேட்டர்ல ரசிகர்கள் கத்தின அந்த தருணங்களும், சில படங்களுக்கு வந்த சைலன்ஸும் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பேசப் போறோம். இது புகழ் மட்டும் பேசுற கதை இல்ல. இது போராடி மேல வந்த ஒரு நடிகனோட கதை. விஜய் முதல்ல சினிமாக்கு வந்தது குழந்தை நடிகனாக. அப்பவே அவருக்கு இருந்த பெரிய அடையாளம் என்னன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகரோட பையன். அந்த பேர் தான் அவருக்கு ஆரம்பத்துல ஒரு சுமையா மாறுச்சு. திறமையால வந்தாரா இல்ல அப்பா பேரால வந்தாரான்னு இண்டஸ்ட்ரியிலையும் ஆடியன்ஸ்லயும் கேள்வி. ஹீரோவா டெபியூ ஆன படம் நாளைய தீர்ப்பு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன் அந்த காட்சியை இப்ப திரும்ப பார்த்தா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் முகம் தெரியும். அந்த காலத்துல ஆக்ஷன் ஹீரோக்கள் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். விஜயோட பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி எல்லாமே இன்னும் பக்குவம் வராத ஸ்டேஜ். பாக்ஸ் ஆஃபீஸ்ல படம் பெரிய ஓட்டம் இல்ல, விமர்சனங்களும் கடினம். படம் சரியா இல்ல, நடிப்பு இன்னும் வரலைன்னு எழுதுனாங்க. ரசிகர்களுக்குள்ள கூட இவன் ஹீரோவா நிப்பானான்னு ஒரு சந்தேகம். ட்ரோல் பேசுற அளவுக்கு அப்போ சோஷியல் மீடியா இல்ல. ஆனாலும் டைரக்டர் சன் லான்ச்னு சின்ன சின்ன குசும்பு பேச்சுகள். ஆனாலும் அந்த படம்தான் விஜய்க்கு கேமரா முன்னாடி நிற்கும் தைரியம், ஒரு ஹீரோவா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பேசிக் புரிதலெல்லாம் கொடுத்த முதல் படிக்கட்டு. அதுக்கப்புறம் வந்த செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு மாதிரி படங்கள். இவையெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். விஜய் முயற்சி பண்ணினார், ஆனா சரியான கதை, சரியான காட்சி அமைப்பு கிடைக்கல. தேவா படத்துல அவர் என்ட்ரி சீன்ல டயலாக் சொல்லி நடக்கிற அந்த காட்சி அப்போ ஆடியன்ஸுக்கு ஓரளவு கனெக்ட் ஆனது. ஆனாலும் ஓவராலா பெரிய வெற்றி கிடைக்கல. அந்த காலத்துல அஜித், பிரசாந்த், கார்த்திக் மாதிரி நடிகர்கள் யூத் ஆடியன்ஸ்ல நல்ல இடம் பிடிச்சிருந்தாங்க. அவர்களோட படங்கள் கிளாஷ் ஆகிற நேரத்துல விஜய் படங்கள் அமைதியா போயிடும். ரசிகர்கள் உழைக்கிறார், ஆனா ஒரு பெரிய திருப்பம் வரமாட்டேங்குதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. விமர்சகர்கள் இன்னொரு சாதாரண நாயகன்னு எழுதுனாங்க. இந்த காலகட்டம் முழுக்க விஜய்க்கு கிடைக்காதது அக்செப்டன்ஸ் தான். 1996ல பூவே உனக்காக வந்தது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் விஜய ஒரு நல்ல பையன், குடும்பம் நினைக்கிற ஒரு மனிதனா மக்கள் பார்த்தாங்க. அந்த படத்துல அவரோட இன்ட்ரோ சீன்ல அமைதியா சிரிச்சுக்கிட்டே நடக்கிற அந்த முகம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல படம் நல்ல ஓட்டம். அப்போதான் வீட்டுக்குள்ள விஜய் பெயர் பேசப்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை. இந்த படத்துல ஷலினியோட ஃபர்ஸ்ட் மீட் சீன், அந்த ஷை லுக், ஃபேமிலி எதிர்ப்பு சீன்ஸ், கிளைமேக்ஸ்ல வர்ற எமோஷனல் பிரேக் டவுன் தியேட்டர்ல பல பேரை கண்ணீர் வர வச்சது. இந்த படம் வந்தப்போ விஜய் நல்ல நடிகன்னு ஓப்பனா பேச ஆரம்பிச்சாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி, விருதுகள், பாராட்டுகள். ரசிகர்கள் இவன் மாஸ் இல்ல, ஆனா மனசுக்கு நெருக்கமான நாயகன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இதே நேரத்துல ஒரு கேள்வியும் எழுந்தது. இவன் எப்பவும் இப்படித்தான் காதல், குடும்பம் மாதிரி கதைகள்லயே இருக்க போறானா? அதுக்கப்புறம் துல்லாத மனமும் துல்லும்ல அவர் சாதாரண பையன் மாதிரி நடக்கிற காட்சிகள், குஷியில ஸ்கூட்டர்ல சும்மா கேர்ஃப்ரீயா வர்ற இன்ட்ரோ, ஃப்ரெண்ட்ஸ்ல காமெடி சீன்ஸ்ல டைமிங், ஷாஜகான்ல முழுக்க காதலுக்காக வாழ்ற ஒரு மனிதன். இந்த எல்லா படங்களும் ஆடியன்ஸுக்கு விஜய ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல தொடர்ந்து வெற்றி. ஆனாலும் கிரிட்டிக்ஸ்ல இருந்து இவன் ஒரே மாதிரி கதைகள்ல சுத்திக்கிட்டு இருக்கான்னு பேச ஆரம்பிச்சாங்க. ட்ரோல் கல்ச்சர் இல்லாத காலம்தான். ஆனாலும் சாக்லேட் பாய்னு டீசிங் ஆல்ரெடி ஸ்டார்ட். 2003-2004க்கு வரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய மாற்றம் தேவையா இருந்தது. திருமலையில ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸ் மாஸ் டோன். அதுக்கப்புறம் கில்லி. கில்லியோட ஓப்பனிங் சீன்ல விஜய் கபடி கிரவுண்ட்ல ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஸ்கோர் பண்ற காட்சி. அந்த ஒரு காட்சி போதும் தியேட்டர்ல சத்தம் வெடிக்க. பிரகாஷ்ராஜோட முத்துப்பாண்டி கேரக்டர், த்ரிஷாவை சேஸ் பண்ற சீன்ஸ், ட்ரெயின்ல ஃபைட், கிளைமேக்ஸ்ல கபடி மேட்ச் எல்லாமே ரசிகர்களுக்கு திருவிழா. இந்த படம் வந்தப்போதான் கட் அவுட், பாலபிஷேகம், விசில், டான்ஸ் எல்லாம் விஜய் படங்களுக்கு நிரந்தரமா மாறுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இண்டஸ்ட்ரி ஹிட். அந்த டைம்ல மற்ற பெரிய படங்கள் இருந்தாலும் கில்லி எல்லாத்தையும் தள்ளிட்டு ஓடுச்சு. சில பேர் இது ரீமேக் தான்னு பேசினாங்க. ஆனாலும் ஆடியன்ஸுக்கு அது மேட்டர் இல்ல. விஜய்க்கு மாஸ் பர்த். அதுக்கப்புறம் மதுரே, சிவகாசி எல்லாம் மாஸ் ஃப்ளேவர். ஆனா போக்கிரி வந்ததும் ஒரு புதிய விஜய்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேர்லெஸ் ஸ்வாகர், சிகரெட் பிடிச்சு நடக்கிற வாக், போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ்ல கூல் ஆட்டிடியூட், செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் ரிவீல் சீன்ல பாடி லாங்குவேஜ் மாறுற அந்த தருணம் தியேட்டர் லிட்ரலி கத்திச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி. ஃபேன்ஸுக்கு விஜய் ஒரு ஸ்டைல் ஐகான். ஆனாலும் விமர்சனங்களும் வந்தது. கதையில லாஜிக் இல்ல, ஸ்டைல் அதிகம்னு. ஆனாலும் மாஸ் ஆடியன்ஸுக்கு அது ஒரு கொண்டாட்டம். 2008-2011 இந்த காலகட்டம் விஜய் ரசிகர்களுக்கு கூட கொஞ்சம் வலி தர்ற காலம். அழகிய தமிழ் மகன்ல டபுள் ரோல். ட்ரெய்லர்ல ஹைப் அதிகம், ஆனா படம் வந்ததும் செகண்ட் ஹாஃப் கன்ஃபியூஷன், எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம். வில்லுல பிரபுதேவா டைரக்ஷன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஆனா ரிசல்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். சுறார ஓப்பனிங் சீன்ல கடல், மீன், ஃபைட் எல்லாம் இருந்தாலும் படம் முழுக்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகல. தியேட்டர்ல சத்தமில்லாத சைலன்ஸ். பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபெயிலியர். ஃபேன்ஸ் கிட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன். எப்படி இப்படி படங்கள் செலக்ட் பண்றாருன்னு கேள்வி. ட்ரோல் கல்ச்சர் இந்த டைம்ல ஃபுல் ஸ்விங். மேகசின்ல, ஃபோரம்ல கிண்டல். இண்டஸ்ட்ரியில விஜய்க்கு டைம் ஓவரான்னு பேசுனாங்க. இதுதான் கெரியர்ல லோவஸ்ட் பாயிண்ட். 2012ல துப்பாக்கி. ஓப்பனிங் சீன்ல விஜய் ஆர்மி யூனிஃபார்ம்ல ட்ரெயின்ல இருந்து இறங்குறார். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் விசில். ஸ்லீப்பர் செல் கான்செப்ட். இன்டர்வெல்ல பாம் சீக்வன்ஸ். கிளைமேக்ஸ்ல டெரரிஸ்ட ஸ்மார்ட்டா ட்ராப் பண்ற சீன்ஸ். ஆடியன்ஸுக்கு ஃப்ரெஷ். நோ ஓவர் ஆக்டிங். கண்ட்ரோல்டு பெர்ஃபார்மன்ஸ். பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி. ஃபேன்ஸ் தளபதி திரும்ப வந்துட்டார்னு செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த படம் விஜய்க்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்தது. புத்திசாலி, அமைதியான, ஆனால் ஆபத்தான நாயகன். அதுக்கப்புறம் கத்தி. ஓப்பனிங்ல ஜெயில்ல இருந்து எஸ்கேப் ஆகிற சீன். காயின் ஃபைட், வில்லேஜ் ஸ்பீச் சீன். ஆடியன்ஸ் கிளாப். விவசாயிகள் பிரச்சனை கமர்ஷியல் சினிமாவுல பேசப்படுறத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிளாக் பஸ்டர். தெரியல ஓப்பனிங் போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல அந்த ஸ்லோ வாக், பின்னாடி வில்லன மிரட்டுற காட்சி, குழந்தையோட எமோஷனல் சீன்ஸ், தியேட்டர்ல சியர்ஸ் பிளஸ் சைலன்ஸ் மிக்ஸ். இந்த ஃபேஸ் விஜய மீண்டும் இண்டஸ்ட்ரியோட டாப் சீட்டுக்கு கொண்டு போச்சு. 2017-2020 இந்த காலகட்டத்துல மெர்சல் வந்தது. ஓப்பனிங்ல மெஜிஷியன் இன்ட்ரோ, ஃபிளாஷ்பேக்ல வில்லேஜ் சீன்ஸ், ஆளப்போரான் தமிழன் பாடல், தியேட்டர்ல திருவிழா. ட்ரிபிள் ரோல் கியூரியாசிட்டி. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய கலெக்ஷன். சர்க்கார்ல பொலிட்டிக்கல் டோன். பிகிழ்ல ஃபுட்பால் பிளஸ் பெண்கள் எம்பவர்மெண்ட். ஓப்பனிங்ஸ் மேசிவ். ஃபேன்ஸ் செலிப்ரேஷன். ஆனாலும் அதே டைரக்டர் ஸ்டைல், அதே சென்டிமெண்ட், அதே டெம்ப்ளேட்னு ட்ரோல்ஸ். இருந்தாலும் பிசினஸ் வைஸ் விஜய் சேஃபஸ்ட் ஸ்டாரா மாறினார். 2021ல மாஸ்டர். பேண்டமிக்கு பிறகு தியேட்டர்ல கூட்டத்தை திருங்க கொண்டு வந்த படம். ஜேடி கேரக்டர்ல விஜய் ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோ இல்ல. குடிக்கிறவர், தவறுகள் செய்றவர். காலேஜ் சீன்ஸ்ல ஃபன், பிரிசன் சீன்ஸ்ல சீரியஸ்னஸ். விஜய் சேதுபதியோட ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் தியேட்டர்ல சத்தம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி. ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல லாஜிக் இஷ்யூஸ்னு விமர்சனம். லியோ. கஃபே ஃபைட் சீன்ல ஒரே ஷாட்ல ஆக்ஷன். ஹையினா சீன்ல இன்டென்சிட்டி. ஃபிளாஷ்பேக்ல கான்ட்ரவர்சி. இது உண்மையா பொய்யான்னு டிபேட். ஃபேன்ஸ் ரெண்டு சைடு. ஓப்பனிங் கலெக்ஷன்ஸ் ஹியூஜ். ட்ரோல்ஸ் ஹெவி. ஆனாலும் ஒரு விஷயம் கிளியர். விஜய் இப்ப கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பாலிடிக்ஸ் ட்ரை பண்ண தயாரா இருக்கார். ஒரு குழந்தை நடிகனாக ஆரம்பிச்சு, காதல் கதைகள்ல மனச கவர்ந்து, மாஸ் ஆக்ஷன்ல தியேட்டரை அதிர வைத்து, தோல்வி பார்த்து, கிண்டல் கேட்டுட்டு, மீண்டும் எழுந்து, உச்சத்தை தொட்டு, இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இந்த முழு பயணம்தான் விஜயோக எவல்யூஷன். அவர் பெர்ஃபெக்ட் இல்ல. அவருக்கு தோல்விகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, கிண்டல்கள் இருக்கு. ஆனா திரும்ப எழுந்து நிற்கும் மனசுதான் அவரை இங்க கொண்டு வந்தது. இதுதான் நண்பர்களே, தளபதி விஜய், ஒரு நடிகனோட பயணம். உங்களுக்கு எந்த காலகட்டம் ரொம்ப பிடிக்கும்? காதல் நாயகனா இருந்த விஜயா, மாஸ் நாயகனா இருந்த விஜயா, இல்ல இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற விஜயா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சினிமா கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பர் விஷயத்தோட சந்திக்கலாம்.